ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு 10வது நாள். 10 நாள்லயே ஏகப்பட்ட சண்டைகள் வந்துருச்சு. முதல் ப்ரோமோ இப்பதான் வெளியே போட்டிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோவும் அந்த மாஸ்க் டாஸ்க்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்துட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் எடுத்தவங்க தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ பிளாக் பண்ணுறதுன்றது ஓகே, அதை நேற்றே அவங்க பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. இப்போ பிளாக் பண்ணும்போது நிறைய தள்ளுமொழிலாம் நடக்குது. ஸோ அதில் வந்துட்டு யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வந்துட்டு சரியாக நம்மளால வந்துட்டு தெரியல. 24/7 இப்போ வரைக்கும் காட்டல. பட் ஆனால் இந்த எஃப்ஜே இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய ஆட்டிடியூட் லெவல் தான் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த சாம்பிராணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அதுவும் வினோத் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை காட்டினா யாருக்கு தான் கோவம் வராது? ஸோ அதனால் வந்துட்டு வினோத்தும் பயங்கரமாக கோவப்பட்டு போடா புளிப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போறாரு. ஆனா உண்மையிலே எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருக்கு. ஒரு மாதிரியான ரொம்ப அருவருக்கத்தக்க சில ஆட்டிடியூட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஷோவில் வந்துட்டு ஒருத்தர் கத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்க மூஞ்சி முன்னாடி வந்துட்டு யாராவது வந்துட்டு இந்த சாம்பிராணி போக்க போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்தா நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வினோத் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற உங்க கமெண்ட்டை நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.